நம்ம ஒரிஜினல் தளபதி, ஒரே தளபதி, தமிழகத்தின் தளபதி, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், என் அருமை அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 73வது பிறந்த நாள் விழாவிலே எத்தனையோ அரசாங்கங்கள் இருந்திருந்தாலும், எத்தனையோ அறநிலைத்துறை அமைச்சர்கள் இருந்திருந்தாலும், ஒட்டுமொத்த அறநிலைத்துறையினுடைய சொத்துக்களை தமிழகம் முழுவதும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அரசு உடைமையாக்கிய ஒரே அற்புதமான மனிதர் சேகர்பாபு தான். கோயில் சாமிங்கிற பவருங்கிற, அப்புறம் அது சொத்தை ஆட்டையை போடுற நீ நல்லவ, ஆட்டை போட்ட சொத்தையை நாங்க திருப்பி கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுத்தா நாங்க கெட்டவன. காலேஜில் 18 வயசு இருக்கும், அப்போ தம்மா துண்டு இருப்பேன் ஒல்லியா, அப்படியே பின்னாடி அவர் வேற அப்போ ஹீரோ மாதிரி முட்டியும் கிட்டியெல்லாம் பயங்கரமா வச்சிருப்பாரு, வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை. அப்ப அந்த இளைஞரணி எல்லாம் பின்னாடி சரசரன்னு வருவாங்க. இப்படி பார்த்த ஒரு தளபதிய இன்னைக்கு பக்கத்துல போய் பாக்குறோம், கை கொடுக்குறோம், சால்வை போடுறோம். எவ்வளவு பெரிய மேட்ரு இது. முக்குளத்தோர் புலிப்படைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கன்ஃபார்ம். வெற்றி சின்னம் உதயசீரன் தான் உங்க சின்னம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணாம்? காலையில் எழும் சூரியனை போல் இனி வாழும் காலமெல்லாம் ஆட்சியில் அமரப்போகும் எங்களின் ஓய்வறியா உதய சூரியன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அறிஞர் அண்ணா திராவிட வயலை உழுது பண்படுத்தினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அந்த திராவிட வயலில் நல்ல விதையை விதைத்தார். அந்த நல்ல விதைதான் இன்று நாடாளும் அண்ணன் ஸ்டாலின். திராவிட வயலுக்குள் ரசாயன மருந்துகளை எப்படியாவது அடித்து விடலாம் என்றுதான் ஆர்ப்பரிக்கிறது ஆரியம் என்ற RSS சங் பரிவார பாஜக. ஆனால் தன் கூறிய முனை சூரிய கதிரால் குத்தி கிழித்து விடும் திராவிடம் என்பதை மறந்து விடாதீர்கள். மோடியாரே அப்படியே கச்சேரி மேடையில் நிக்கிற மாதிரி தான் இருக்கு. பழைய ஞாபகம் தான் வருது. புரசவாக்கம் பகுதிகள் எல்லாம் நிறைய இசை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். என்ன ஒரு அதிர்ச்சியான சந்தோஷம்னா, மேடையில் இருக்கிற பாதி பேர் நம்ம கூட இருந்த பசங்களா இருக்காங்க. அதுதான் இல்லை நம்ம பார்த்து நம்ம கூட வந்த பசங்களை மேடையில் இன்னைக்கு பின்னணி பாடகரா, கானா பாடகரா, இப்படி நல்ல இசை கலைஞர்களா பெரிய வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைங்க வளர்ச்சி எப்படியோ அது மாதிரி தான் இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சியை எனக்கு நிறைய பேருக்கு கொடுக்குறாரு, எனக்கு தொடர்ச்சியாக கொடுக்குறாரு நம்ம அண்ணன் சேகர்பாபு. அதனால் அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தம்பி பிரசன்னா இப்போ தான் காஃபி வாங்கி கொடுத்து கூட கூட்டிகிட்டு வந்தார். வரும்போது கேட்டேன், தம்பி நீங்கள் என்ன டானா தெருவா அப்படின்னு. இல்லை நான் திருச்சி மானா தெரு அப்படின்னாரு. அப்போ இங்கே எப்படி அப்படின்னேன், லா படிக்க வந்தேன், அப்படியே சென்னையில் செட்டில் ஆகிட்டேன்னாரு. நானும் அப்படி தான் தம்பி, நந்தனமாட்சியில் படிக்கலான்னு தான் வந்தேன், அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். அப்போது இந்த சென்னை பாருங்க எவ்வளோ பேரை வாழ வைக்குது, வளர வைக்குது. முகம் தெரியாத யாருக்கெல்லாம் அடையாளத்தை கொடுக்கறது சென்னையா இருக்கு. புரியுதா இல்லையா? நீ சென்னை மக்கள் மாதிரி ஒரு நல்லவங்களை உலகத்திலே நீ பார்க்க முடியாது. செலை வைக்கணும்னா சென்னையில் பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கு செலை வைக்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு 2 சப்பாத்தியோட வருவாங்க, சாப்பிடுவாங்க. அடுத்து பக்கத்தில் திண்ணியில் உட்காரவான்னு கேட்பாங்க. என்னப்பா பிள்ளைங்களை வச்சுட்டு இப்படி நிற்கிறியப்பா, வாப்பா நம்ம வீடு பாரு, என்னப்பா நீ வாப்பா, அம்மா குடி உள்ளே உட்காரம்மா. திண்ணையில் உட்காருவாங்க, அப்புறம் மொதல் ரூமுக்கு வருவாங்க, அப்புறம் முற்றத்துக்கு வருவாங்க, அப்புறம் மொத்தமாக பாட்டா போட்டுருவாங்க. அப்பவும் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா நல்லதோ கெட்டதோ கொடுத்துட்டோம், வாங்கிட்டான், நான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது நல்லா மாறுது, வா நம்ம போவான் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை ஒரு நம்பிக்கையோடவே கூட்டிகிட்டு போவான். இப்படி ஒரு மனசு உள்ள மக்களை நான் சும்மா ஏதோ இதுக்கு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கருணாநிதியாகிய என்னை கருணாசாக மாற்றியது சென்னை இல்லை. இப்போ நம்ம வரும்போது பிரசனாட்டா தான் சொன்னேன், அந்த கீதம் ரெஸ்டாரண்ட் அது நம்ம பாஜக ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்க. கீதம்னா கீதம் இல்லை, அந்த பில்டிங்கு சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே தான் நம்ம ரூம் பாயா அப்போது வேலை செஞ்சுட்டு தான் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தோம். ஸோ வாழ்க்கையில் அன்னைக்கு வரும்பொழுது எதுவுமே தெரியாமல் வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே தான் படித்தோம். அப்புறம் பிரசிடென்சி காலேஜில் படித்தோம். ஏதோ சைடில் மிமிகிரி பண்ணோம், பாட்டு பாடினோம், இந்த மாதிரி கானா பாட்டு கச்சேரி பண்ணோம், கிராமிய பாட்டு கச்சேரி பண்ணோம், அப்புறம் நன்னானேன்னோம், அப்புறம் சரிகமானோம், அப்புறம் மேஸ்ட்ரோ ஆர்கெஸ்ட்ரான்னு டெவலப் ஆனோம். இவ்வளவு நடந்திருக்குது. தமிழ் பாப் சிங்கர் ஆனோம். இப்போ இன்றைக்கெல்லாம் கானா பாட்டு இந்த பாடகி தங்கச்சி பாடுறாங்க, இதிலெல்லாம் வருது. அன்னைக்கெல்லாம் நம்ம பாடினா எங்கேயும் வந்துச்சு, அந்த ஏரியாவில் மட்டும் வந்துச்சு விசில், அவ்வளோதான்,
வேற வெளியிலலாம் ஒன்றும் வராது. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் அந்த அம்பா சமுத்திர அம்பானின்னு ஒரு படம் எடுக்கும் பொழுது கவிஞர் வைரமுத்து அண்ணன்கிட்ட போயிட்டு பாட்டு எழுதும் பொழுது, அண்ணா இப்போ நீங்கள் கவிஞர் ஆகாமல் இருந்தால் என்னவாயிருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். நான் என்னப்பா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். உசிலம்பட்டியில் பிறந்த உங்களே இவ்வளோ பெரிய கவிஞராகி இருக்குது சென்னை, என்னைக்காவது அதுக்கு நன்றி சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவரே அமைதியாக இருந்தார். எனக்கு நன்றி சொல்லணும்ப்பா இந்த சென்னைக்கு, எனக்கு 2 லைன் எனக்காக மாற்றி எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். அதில் தான் அந்த அம்பா சமுத்திர அம்பானியில் 2 லைன் எழுதினார். அன்னை பெற்றால் அன்பால் என்னை, சென்னை தானடா 2ஆம் அன்னை அப்படின்னு எழுது. அதனால இந்த பாரம்பரியமிக்க இந்த சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய எங்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரிஜினல் தளபதி, ஒரே தளபதி, தமிழகத்தின் தளபதி, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், என் அருமை அண்ணன், நான் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது அன்பகத்தில் இருந்து நடையாய் நடந்து கூட்டி சென்ற தளபதி, எங்களை கூட அரவணைத்து சென்ற தளபதி, ஒரே தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய 73வது பிறந்த நாள் விழாவிலே இத்தனை இசைக்கலைஞர்களை அழைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அதே நேரத்தில் நான் 2 முறை அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், 3வது முறை வந்திருக்கிறேன். இந்த 2 முறையை நான் இவரை பற்றி பெருசாக பேசுகிறேன். ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன சொன்னேன்னா, இந்த அப்போ நம்ம காக்கா பிடிச்சிருந்தோம்னா நிறைய கச்சேரியெல்லாம் பண்ணியிருக்கலாம். சவுத்தில் இங்கிட்ட நார்த்தில் கொஞ்சம் அப்போ நம்மளும் லட்சுமணன் சுருதி மாதிரி ஆரம்பத்தில் டெவலப் ஆகிருந்துருக்கலான்னு ஒரு சின்ன யோசனை. ஏன்னா அவர் இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கிறாரு, அதனால செய்கிறாருல்ல. அவர் சாதாரண அந்த ஏடிஎம்கே கட்சியில் தொண்டனாக இருந்த காலத்திலேயே இதே வேலை தான் பரபரப்பு தான். எப்போ பார்த்தாலும் அவ்வளோ பெரிய கொடியெல்லாம் அப்போவே. ஸோ அதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்காங்க எல்லாரும். சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு 52லேருந்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இது வரைக்கும் இந்த தமிழக அமைச்சரவையில் ஒரு காலத்தில் விட்டுருவான், அந்த 67க்கு பிறகாக வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுருவோம். அதாவது மொழிவாரியாக இந்தியா பிரிக்கப்பட்டதற்கு பிறகாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் எத்தனையோ அரசாங்கங்கள் இருந்திருந்தாலும், எத்தனையோ அறநிலைத்துறை அமைச்சர்கள் இருந்திருந்தாலும், ஒட்டுமொத்த அறநிலைத்துறையினுடைய சொத்துக்களை தமிழகம் முழுவதும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அரசு உடைமையாக்கிய ஒரே அற்புதமான மனிதர் சேகர் பாபு தான். இதுல எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ வெறுப்புகள், எத்தனையோ கொலை மிரட்டல்கள். ஏன்னா ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற சும்மா விடுவானா? மொத்தமாக உட்காந்து ஆட்டையை போட்டு 50 ஒரு இடத்த இன்னைக்கு சென்னையில் நார்மலாக ஒரு குடும்பம் வாடகைக்கு இருக்கிறோம்னா 10,000 ரூபாய் கேவலம். நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். ஒரு 20,000 ரூபாய் இல்லவா நீ ஓரளவு மரியாதைன்னா ஒரு வீட்டில் வாழ முடியாது. ஆனால் ஒரு 400 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 1000 ரூபாய் கட்டிக்கிட்டு ஆட்டையை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டால் உடனே நீங்கள் எங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர், எங்கள் இதுக்கு எதுக்கிட்டே கோயில் சாமிங்கிற பவருங்கிற, அப்புறம் அது சொத்தையே ஆட்டையை போடுற நீ நல்லவன், ஆட்டை போட்ட சொத்தையை நாங்கள் திருப்பி கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுத்தா நாங்கள் கெட்டவனா? இது நீ யோசிச்சு பாருங்களேன். அப்போ கேப்பையில் நெய் வெடியுதுன்னா கேட்குறவன் கேணையனா இருக்கணும், நாம கேணையன்னு அவங்க நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லாம் இப்போ நானும் பொட்டு வச்சிருக்கிறேன், சாமி கும்பிட்டு தான் வர்றேன். வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது எப்போதுமே சாமியை கும்பிடுவேன். அதுக்காக சாமியே கெதியெல்லாம் இருக்க மாட்டேன். சாமியா நமக்காக வேலை செய்யும், நம்ம வீட்டுக்கு சாமியாக வேலை செய்யும். நாம வேலை செய்யணும், நாம உழைக்கணும், நாம சம்பாதிக்கணும். நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நாம தான் நைட்டிலிருந்து தங்கத்திலேருந்து எல்லாமே வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாமே அவர் கொடுப்பாரு அவர் எப்படி கொடுப்பார்? எவ்வளோ பேருக்கு கொடுப்பார்? அவளுக்கு கொடுப்பார். அது நடக்கும். அவளுக்கு கொடுப்பார், அவளை வச்சே பிழைப்பார். அது அவங்க பிரச்சனை, நமக்கு அது பிரச்சனை. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? சாமி சொட்ட ஆட்டையை போடாதப்பா அப்படின்னு சொல்கிறோம். அதை திருப்பி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி, இன்னைக்கு எனக்கு அது கவுண்டு தெரில, அது எனக்கு மட்டும் தெரியணும். உங்கள் துறை சார்ந்த பிஏ வாங்க, கோயில் கும்பாபிஷேகம் அதெல்லாம் நிறைய பேசலாம். நினைப்பதில் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் பாதி பேர் இப்போ சிவன் சொத்துலாம் வாழ்ந்துட்டு இருக்கான், அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஆனால் நீங்கள் ரெக்கார்டாக எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன், நாளைக்கே நான் ஒரு இது கூட போடுறேன் அதை சோசியல் மீடியாவில்.
இந்த இத்தனை ஆண்டு காலங்களில் கடவுள் சத்தியமா சேகர்பாபு மாதிரி அறநிலைத்துறைக்கு செஞ்ச ஒரு அமைச்சர் கிடையாது. நான் சேலஞ்சு பண்றேன், யாராவது இந்த தமிழ்நாட்டில் என்னையா பெருசா பண்ணிட்டார் அவரு அப்படின்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தங்க இருந்தா, ஐ ஆம் ரெடி டு டிபேட் வித் மை பிரதர் பிரசன்னா. என்ன பிரசன்னா சேனல், அவருக்கு தான் நிறைய சேனல் கான்டாக்ட் நிறைய வச்சுருக்காரு. டிவி கேமரா இருக்கோ இல்லையா பிரசன்னா இருப்பாங்க. அதனால இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில், அதுவும் தளபதியினுடைய பிறந்த நாள் நேற்று தளபதியை பார்த்து சால்வை போட்டு ஒரு மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க. காலேஜில் 18 வயசு இருக்கும், அப்போ தம்மா துண்டு இருப்பேன் ஒல்லியா, அப்படியே பின்னாடி அவர் வேற அப்போ ஹீரோ மாதிரி முட்டியும் கிட்டியெல்லாம் பயங்கரமாக வச்சுருப்பார், வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை. அப்போ அந்த இளைஞரணியெல்லாம் பின்னாடி சரன்னு வருவாங்க. இப்படி பார்த்த ஒரு தளபதியை இன்னைக்கு பக்கத்தில் போய் பார்க்குறோம், கை கொடுக்குறோம், சால்வை போடுறோம். எவ்வளோ பெரிய மேட்ரு இது. என்ன சைலண்டாக பார்க்குறீங்க, உண்மையா இல்லையா? என்னப்பா இன்னைக்கு அவர் நம்மளை கூட்டணியில் வேற சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருப்பா. முக்குளத்தோர் புலிப்படைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கன்ஃபார்மு, வெற்றி சின்னம் உதயசீரன் தான் உங்க சின்னம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? இதுக்கு மேலே வேற என்னப்பா வேணும்? அதனால இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எல்லாரும் என்ன நான் பேசுவேன். நான் இப்போ இது இந்த இடம் நம்ம மக்கள், உங்களில் ஒருத்தனா இருந்து வளர்ந்தவன் இந்த சென்னையில். அதனால நான் உங்கள் கூட ஒருத்தனா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் பேசுகிறேன். மனசுக்கு பட்டது நம்ம எழுதி வச்சு பேசுகிற பழக்கம் கிடையாது. ஆனால் எனக்குள்ள ஒரு கவிஞன் இருக்கான், அது நிறையா பேருக்கு தெரியாது. நானும் ஒரு கலைஞன் மட்டும் இல்லை, ஒரு கவிஞன். அதனால தளபதியோட இந்த பிறந்த நாள், இந்த 73வது பிறந்த நாளுக்காக ஒரு கவிதை வீட்டில் உட்காந்து எழுதி எடுத்தாந்துருக்கிறேன். படிங்க, கேளுங்க, கேட்டுட்டு அண்ணன் என்ன சொல்றீங்கன்னு பாருங்க. கவிதை வாசிச்சா ரெண்டு வாட்டி வாசிக்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் வாசிக்க மாட்டேன், ஒரே வாட்டி தான் வாசிப்பேன். டைம் ஆகுது. காலம் முழுக்க காலையில் எழும் சூரியனை போல், காலம் முழுக்க காலையில் எழும் சூரியனை போல், இனி வாழும் காலமெல்லாம் ஆட்சியில் அமரப்போகும் எங்களின் ஓய்வறியா உதய சூரியன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம எல்லார் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்கள். அறிஞர் அண்ணா திராவிட வயலை உழுது பண்படுத்தினார். அறிஞர் அண்ணா திராவிட வயலை உழுது பண்படுத்தினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அந்த திராவிட வயலில் நல்ல விதையை விதைத்தார். அந்த நல்ல விதைதான் இன்று நாடாளும் அண்ணன் ஸ்டாலின். திராவிட விதைகள் ஒருபோதும் பதறுகளாவதில்லை. திராவிட விதைகள் ஒருபோதும் பதறுகளாவதில்லை. அது நூற்றாண்டுகளை கடந்து விளையும் வீரியமிக்க விதை. இதை உணர்பவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இனியும் தமிழ்நாட்டு விடியலுக்காக திராவிட விதை விளையும் விளையும் விளையும். திராவிட வயலுக்குள் ரசாயன மருந்துகளை எப்படியாவது அடித்து விடலாம் என்றுதான் ஆர்ப்பரிக்கிறது ஆரியம் என்கின்ற RSS பங்சரிவார பாஜக. திராவிட வயலுக்குள் ரசாயன மருந்துகளை எப்படியாவது அடித்து விடலாம் என்றுதான் ஆர்ப்பரிக்கிறது ஆரியம் என்ற RSS சங் பரிவார பாஜக. ஆனால் தன் கூறிய முனை சூரிய கதிரால் குத்தி கிழித்து விடும் திராவிடம் என்பதை மறந்து விடாதீர்கள். மோடியாரே மோடியாரே மோடியாரே, உங்கள் மோடி மஸ்தான் வேலையெல்லாம் எடப்பாடியிடம்தான் காட்டலாம். உங்கள் மோடி மஸ்தான் வேலையெல்லாம் எடப்பாடியிடம்தான் காட்டலாம். திராவிட ஸ்டாலினிடம் காட்ட இயலாது, மாற்றிக்கொள்வீர்கள். நாங்கள் திராவிட மாடல் திருவாரூர் தேர். இதில் பாஜகவாக இருந்தாலும் பாகற்காயாக இருந்தாலும் ஏற்காலில் சிக்கினால் உருத்தெரியாது, நசுங்கிவிடும், மறந்து விடாதீர்கள். திராவிட மாடல் என்பது சமூக நீதி மாடல். அது மக்கள்களின் தேடலை அறிந்து தேவையை கொடுப்பதுதான் திராவிட மாடல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏட்டிக்கு போட்டி எடப்பாடி நாக்கு திடலில் நடனமாடி அரியணை அரிப்புக்கு அறிவிக்கிறார் இன்ஸ்டாமெண்டிலே திட்டங்களை. இனி திட்டங்கள் மட்டுமா, உங்கள் கொட்டமும் அடங்கும் காலம் மீது. நாக்கை 40 கிலோமீட்டர் நீட்டினாலும், எடப்பாடியினுடைய நாக்கை நீங்கள் 40 கிலோமீட்டர் நீட்டினாலும் வாக்கை வாங்க முடியாது. நாங்கள்
உங்கள் நாணயமற்ற நாக்கையும் துலுக்கெடுப்பார்கள் மக்கள். 5 ஆண்டு காலம் தொடக்க முதல் இன்று வரை வாரி வழங்கும் திராவிட வள்ளலாய் வளர்ந்து நிற்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். 5 ஆண்டு காலம் தொடக்க முதல் இன்று வரை வாரி வழங்கும் திராவிட வள்ளலாய் வளர்ந்து நிற்கிறார் அண்ணன் ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் மகிழ்ச்சியூட்டும் திட்டங்களை அன்றாடம் அறிவிக்கிறார் அண்ணன் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் அழியாத வரலாற்றை அடைந்து விட்டது. இனி அது உதயநிதியையும் கடந்து உயரும். திமுக அழியாத வரலாற்றை அடைந்து விட்டது. இனி அது உதயநிதி கடந்தும் உயரும். ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. இது நம்பிக்கை ஒளிவீச்சின் முழக்கமாக. எதிரிகளுக்குத்தான் அன்றாடம் கலக்கம். தமிழ்நாடு முதல்வர் என்று அறிவித்தார் 5000, இன்று அறிவித்தார் 2000, நாளை அறிவிப்பார். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், திருநங்கைகள், மீனவர்கள், தையிலை தோட்ட தொழிலாளர்கள் இவர்களின் உதவித்தொகையாக 2000 வந்தடைந்து விட்டது வங்கியிலே. வாழ்க வாழ்க என வாக்கு செலுத்தி வாழ்த்த இருக்கிறார்கள் மக்கள். விளிம்பு நிலை மக்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்து விட்டார் திராவிட முதல்வர். இப்போது பாஜக, அதிமுக மங்குனி தலைவர்களுக்கு இந்த பங்குனி வெயிலிலும் குளிர்காய்ச்சல் அடிக்க தொடங்கிவிட்டது. இப்போது பாஜக, அதிமுக மங்குனி தலைவர்களுக்கு இந்த பங்குனி வெயிலிலும் குளிர்காய்ச்சல் அடிக்க தொடங்கிவிட்டது. ஆம், அதிமுக கூடாரம் காலியாகிவிட்டது. படையை தூக்க வாயை பிளந்த பாஜக இப்பொழுது வாய் பிளந்து நிற்கிறது. படையை தூக்க வாய் பிளந்த பாஜக இப்போது வாய் பிளந்து நிற்கிறது. அதிமுக வெறும் காலி பெருங்காய டப்பா. அந்த டப்பா வண்டி பழனிசாமி பல்லிழிச்சு நிற்கிறார் பரிதாபமான நிலையிலே. மானமுள்ள தலைவர்கள் தாய் கழகத்திற்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஆளே இல்லாத அதிமுக கடையில் யாருக்கு டீ ஆத்துகிறார் எடப்பாடி என்றுதான் தெரியவில்லை. ஆளே இல்லாத அதிமுக கடையில் யாருக்கு டீ ஆத்துகிறார் எடப்பாடி என்றுதான் தெரியவில்லை. மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி இந்த டீ கடைக்கு வருகிறார்கள். மொத்தமாக கடையை மூடப் போகிறார்கள். இனி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய பாஜக முன்னேற்ற கழகமாக முழுமையாக மாறிவிடும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தேர்தல் முடிந்த மறுநாளில் வட்டச் செயலாளர் வண்டு முருகனாகி விடுவார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆமை புகுந்த வீடு அழியும் என்பார்கள். பாஜக புகுந்த கட்சி என்னவாகிவிடும் என்பதை எண்ணி பாருங்கள். இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பதையும் உற்று பாருங்கள். தயவு செய்து நான் சொல்லுவதை இனியாவது கேளுங்கள். ஐயா எடப்பாடியாரே, தாய் கழகம் திமுகவுக்கே வந்து விடுங்கள். தேர்தல் வேலையாவது எளிதாகிவிடும். திமுக தலைவர், எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன் உங்களை எந்த பங்கமில்லாது பாதுகாப்பார். கவலை எறிந்து கஞ்சி ஊத்துவார். நாளை நாடும் நமதே, 200 நமதே. நாளை நமதே, 200 நமதே. இன்னும் ஓரிரு மாதங்களில் மீண்டும் முதல்வராய் பிறக்க போகும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கோரி வெல்வோம் வெல்வோம் வெல்ந்து காட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.